குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. இன்று ஞாயிற்றுக்கிழமை 7:30 ஆரம்பமாகும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான ஜோதிட ஆய்வுகள் என்ன கூறுகிறது என்பதை ஆராய்வோம். ஸ்பீடாக சொன்னால் கொஞ்சம் பொறுமையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்டில் போடுறாங்க. அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறோம். 38வது ஆட்டமாக இன்று ஞாயிற்றுக்கிழமை 7:30 ஆரம்பமாகும் மும்பை சென்னை அணிகள் மோதுகின்ற ஆட்டம் 38வது ஆட்டமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த அணிகளிலே எந்தெந்த வீரர்கள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்கள் என்பதை ஆராய்வோம். மும்பை பொறுத்தவரையில் எஸ் யாதவ், திலக் வர்மா, எச் பாண்டியா, ஜாக்ஸ், திர், பூம்ரா, கே சர்மா, ஏ குமார், டி சார். மும்பை அணி பொறுத்தவரையில் மேற்கூறிய வீரர்கள் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சென்னை அணி பொறுத்தவரையில் தோனி, கெய்க்வாட் வந்தார்னா, சிவம் டுபே, திருப்பதி, ஹூடா, ஜடேஜா, என் ஹமீத் இவர்கள் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நெட்டில் பார்த்தது எடுத்து தான் சென்னை அணி. இன்னும் புதுசாக யாருன்னா வருவாங்களான்னு சொல்ல முடியாது. அது மாற்றங்கள் இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது கிரக நிலைகளை ஆராயும் போது உத்திராடம் 2 சந்திரன் பயணிக்கிறாரு, செவ்வாய் பூசம் 2 பயணிக்கிறாரு, புதன் பகவான் உத்திரட்டாதி 2ஆம் பாதத்திலே பயணிக்கிறாருன்னு சொல்லலாம். கிரக நிலைகள் இது ரொம்ப முக்கியம். அப்போது எந்த அணியிலே எந்தெந்த வீரர்கள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவர்கள் என்பதை ஆராய்ந்தோம். அப்போது 2 அணிகளுமே வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணி கடுமையான போராடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். பரபரப்பான ஆட்டமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது தோனியின் ஜாதகத்தையும் பாண்டியா ஜாதகத்தையும் ஆராயும் போது தோனி 50% டாஸ் வின் பண்ணக்கூடியவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். 50% சொன்னோம். நீங்கள் தானே சொன்னீங்க சார், சாமி நீங்கள் தான் சொன்னீங்க அவர் வின் பண்ணுவாருன்னு சொன்னீங்க, மாறி போச்சு. இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நேர காலங்கள் நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், இந்த நேரத்துக்கு தான் இது அப்படின்னு சொல்லி. அதனால 50% சொல்லுறது. அப்போது தோனி டாஸ் வின் பண்ணிட்டார்னா ஃபீல்டிங்கை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். பேட்டிங்கை தேர்ந்தெடுத்தால் வெற்றி வாய்ப்புகள் எம்ஐக்கு போயிடும், மும்பைக்கு போயிடும். ஃபீல்டிங்கை தேர்ந்தெடுத்தார்னா சென்னைக்கு வந்துடும். எதன் அடிப்படையிலே இந்த நிலைமை இப்படி வருகிறது அப்படின்னா, முதலில் பேட்டிங் செய்யக்கூடிய அணி நேர காலங்களை பார்க்கும்போது முதலில் பேட்டிங் செய்யக்கூடியவர்கள் ஃபஸ்ட்டு ஓவர்லேருந்து 8 ஓவர் வரைக்கும் சிறப்பான நேரமாக உள்ளது. அப்போ பவர் பிளே இதில் அடங்கிடும். அதே மாதிரி தான் செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் விளையாடுறவங்க பவர் பிளேயில் பவர் இல்லை, சிறப்பு இல்லை. 7 ஓவர்லேருந்து 12 ஓவர் வரைக்கும் நேர காலங்கள் சிறப்பாக உள்ளது அப்படின்னா, அப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் மும்பை பொறுத்தவரையிலும் அல்லது சென்னையை பொறுத்தவரையிலும் இந்த போட்டி மிக கடுமையான போட்டியாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. ரன்னு அதிகமாக வரலாம்.
அல்லது விக்கெட்டுகள் சரியலாம். அப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். ஏன்னா அந்த நேர காலங்களை பார்க்கும்போது மும்பையும் வெற்றி பெறணும், சென்னையும் வெற்றி பெறணும் அப்படின்ற பொசிஷனில் இன்றைய களத்திலே இவர்கள் இறங்குவார்கள். நேர காலங்களை பார்க்கும்போதும் இவருக்கு ஃபஸ்ட் பேட்டிங்கில் பண்ணுறவருக்கு, பேட்டிங் செய்கிறவருக்கு ஒரு விதமான நேரமும், செகண்ட் இன்னிங்ஸில் வர்றவங்களுக்கு ஒரு விதமான நேரமும் இருக்குது. அப்போது கிரக நிலைகளை வைத்து ஆராயும் போது தோனி ஃபீல்டிங்கை தேர்ந்தெடுத்தால் 50% சென்னை அணிக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம்.